நீரோடும் இடமெல்லாம் என் தாய் கங்கா இருக்கிறார். என் தாய் கங்காதேவியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். எந்த பெண்ணையும் நான் மனதால் கூட நினைக்க மாட்டேன். தேவபிரதா, இப்படியும் ஒருவன் உலகத்தில் உண்டா? தந்தையின் சுகத்திற்காக சகலத்தையும் துறக்க துணிந்திருக்கிறாய். தேவபிரதா, பெற்றால் இப்படி அல்லவா ஒரு மகனை பெற வேண்டும்? புரு தன் தந்தையான யயாதிக்கு தன் இளமையையே தாரை பார்த்தார். அதற்கு இணையான தியாகம் அல்லவா உனது? விடலை பருவத்தை கூட தாண்டாத உனக்கு எங்கிருந்து வந்தது இப்படி ஒரு தியாக குணம்? தேவவிரதா, தந்தைக்காக மண் ஆசையையும் பெண் ஆசையையும் துச்சமென தூக்கி எறிந்து விட்டு நிற்கிறாய். நீ அல்லவா உண்மையான வீரன்? நீ அல்லவா சத்திரியன்? தேவவிரதா, நீ அல்லவா என் மகன்? தேவவிரதா, உனது அழைப்பை ஏற்று சபை கூடியிருக்கிறது. பரசுராமரும் வசிஷ்டரும் வருகை தந்துள்ளது எனக்கு பெரும் வியப்பை தருகிறது. ஆமாம், இது என்ன ஏற்பாடு? சொல்கிறேன் தந்தையே. எனக்கு வீரம் விளைவித்த குருவே, என் அழைப்பை ஏற்று தாங்கள் இங்கு வந்தமைக்கு என் முதல் நன்றி. என் தந்தையின் ஆணைப்படி, அஸ்தினாபுர மக்களின் ஆசைப்படி என்னை யுவராஜன் ஆக்கினீர்கள். நீங்கள் என் மீது கொண்டுள்ள அன்புக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். தங்கள் அனைவரையும் ஒரு சேர காண்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தனியொருவருக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை சபையறிய கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதோ இது தேவவிரதனின் சபதம். நான் என் வாழ்நாளில் இனி ஒருபொழுதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். எனக்கென்று சந்ததிகள் தோன்றாத பிரம்மச்சரிய விரதம் பூண்டு விட்டேன். நான் ஏற்றுள்ள யுவராஜ பட்டத்தை விலக்குகிறேன். அரச பதவிகள் அனைத்தையும் துறக்கிறேன். இனி ராஜ்ய பட்டத்தை வாழ்நாள் முழுவதும் ஒருபொழுதும் ஏற்க மாட்டேன். இதோ இது என் தாய் கங்கா மீது ஆணை. 7 லோகங்களில் உள்ள தேவர்களின் மீது ஆணை. பஞ்சபூதங்களின் மீது ஆணை. 7 லோகங்களில் உள்ள தேவர்களின் மீது ஆணை. பஞ்சபூதங்களின் மீது ஆணை. தேவவிரதா, மனிதகுலம் காணாத மகத்தான சபதத்தை நீ செய்திருக்கிறாய். உன்னை என் சிஷ்யன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். சந்திர குலத்து மகாராஜாக்களில்
உனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் இல்லை. வீரம் ஆயுத பயிற்சியில் இல்லை, ஆயுத பிரயோகத்தில் இல்லை, உண்மையான தியாகத்தில்தான் வீரம் இருக்கிறது. யாரும் செய்ய துணியாத மாபெரும் தியாகத்தை செய்ததால் இன்று முதல் உன் பெயர் தேவவிரதன் இல்லை, பீஷ்மர். பீஷ்மர் பீஷ்மர் என்றால் தியாகத்தின் உச்சம். பீஷ்மர் 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 பீஷ்மா, ஆஹா பீஷ்மா. பீஷ்மா, நீ உன் அரசுரிமையை விட்டுக் கொடுக்கலாம், பிரம்மச்சாரியத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கலாம். ஆனால் இந்த அஸ்தினாபுரம் உன்னை நம்பி இருக்கிறது. அதை நீ மறந்து விடாதே. நீதான் என்றென்றும் இந்த அஸ்தினாபுரத்தின் காவல் தெய்வம். பீஷ்மா, இது மகாவிஷ்ணு எனக்கு அருளிய வீரவாள். இது இருக்க வேண்டியது என்னிடமல்ல, உன்னிடம்தான். பேராற்றலும் நெஞ்சில் போர் வீரமும் தியாகமாய் தீபமாய் தாங்கும் பீஷ்மரே. மகனே, நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாய் தெரியுமா? எனக்கு நன்றாக தெரியும் அப்பா. பதவியின் மகத்துவம் பெரிது மகனே. ஒரு தேசத்தின் அரசனாக இருப்பது தெய்வத்தின் அருள். அதை நீ இழந்து விட்டாய். அப்பா, தங்களை விட எனக்கு வேறு எதுவும் பெரிதல்ல. காதல் சுகமே தெய்வங்கள் மனிதனுக்கு அளித்த மாபெரும் கொடை. அதையும் நீ துறந்து விட்டாயே. தந்தையின் அன்பை விட வேறு எதுவும் பெரிதல்ல. மனித வரலாறு காணாத மாபெரும் தியாகி நீ. தந்தையே, இதை தியாகம் என்றோ பெரிய துறவு என்றோ நான் இதை எண்ணவில்லை. என் தந்தைக்காக என்னால் இதை செய்ய முடிந்ததே, அதற்காக நான் மிகவும் மகிழ்கிறேன். மைந்தனே, என் வாழ்நாள் முழுக்க என் மனம் என்னை குத்திக் கொண்டே இருக்கும். மலர்ந்து மனம் வீச வேண்டிய ஒரு தெய்வ மலரை ஒட்டிலேயே நான் சிதைத்து விட்டேன். என் மனசாட்சி என்னை கேட்டுக்கொண்டே இருக்குமடா. தந்தையே, தாங்கள் வருந்தக்கூடாது. தங்களின் முகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். நான் எதை செய்தேனோ அதை மகிழ்ச்சியுடனே செய்தேன். நீங்களும் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகனே, என் அருகில் வா. என்னை ஆறத் தழுவிக்கொள். என்னை ஆறத் தழுவிக்கொள். அப்போதாவது என் துயரம் தீரட்டும். மனிதர்களில் மகத்தானவனே, தெய்வங்களே வியக்கும் வீரச் செயலை செய்திருக்கிறாய். மனிதர்கள் இதுவரை நினைத்தும் பார்த்திராத சபதத்தை செய்து தேவர்களால் பீஷ்மா என்று பெயர் பெற்றவனே, உனது தியாகத்திற்கு ஈடாக நான்
உனக்கு நான் ஒரு வரம் தருகிறேன். இந்திரன் எனக்களித்த வரத்தை உனக்கு நான் தருகிறேன் பீஷ்மா. தர்ம தேவதை நினைக்கும் போதுதான் மனிதர்களுக்கு மரணம் வரும். ஆனால் உனக்கோ, நீ எப்போது நினைக்கிறாயோ, நீ எப்போது அழைக்கிறாயோ, அப்போதுதான் மரணம் வரும். உன் அருகில் மரணம் அப்போதுதான் வரும். நீ சிரஞ்சீவியாக வாழ்வாயடா. மகாபாரதம். பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம். என் பிள்ளைகள் என்னை விட வீரனாக வருவார்கள் போல் தெரிகிறது.
சித்ராங்கதா, அண்ணா, நீ சிறந்த வீரன்தான், அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. ஆனால் உன் முன்கோபம்தான் உனக்கு முதல் எதிரி. தாயே, வேட்டைக்கு போகிறேன். சரி. சித்ராந்தகா, போய் வருகிறேன் என்று சொல். அரசியாரே, 56 தேசங்களில் ஏறத்தாழ பாதி தேசங்களிலிருந்து நம் சித்ராங்கதனுக்கு பெண் கொடுப்பதாக மடல்கள் வந்துள்ளன. இளவரசிகளின் ஓவியங்களும் வந்து குவிந்துள்ளன. மற்ற தேசங்களிலிருந்து மடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஹஸ்தினாபுரத்திற்கு பேரரசி ஆவது என்றால் சத்திரிய குல பெண்களுக்கு வரம்தானே.
மரியாதையாக வழியை விடு. கொஞ்சம் நாவடக்கத்துடன் பேசினால் நல்லது. தவறான வழியில் வந்தது நீங்கள்தான். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். நீ திரும்பி ஓடுகிறாயா இல்லை உன் உயிரை விடுகிறாயா? ஏன் விசித்ரா, உன் அண்ணன் சித்ராங்கதனுக்கு ஏற்ற இளவரசியை நீயே தேர்வு செய்யேன். எந்த அதிர்ஷ்டசாலிக்கு அந்த யோகம் இருக்கிறது என்று பார்ப்போம். இதற்கு நான் எதற்கம்மா? சித்ராங்கதனையே ஒரு வார்த்தை கேளுங்கள். அவனுக்கு பிடித்தமான பெண்ணை அவனே தேர்வு செய்யட்டும். எனது பெயர் சித்ராங்கதன். என்னது சித்ராங்கதனா? அதுதான் உனக்கு இத்தனை திமிர். இதோ பார் கந்தர்வனே, அஸ்தினாபுரத்தில் மட்டுமல்ல, பாரத வருஷத்திலேயே ஒரே ஒரு சித்ராங்கதன் தான் இருக்க முடியும். அது நான் தான். அதிகார போதையில் அழிந்த 1000 அரசர்களை கண்டவன் நான். அரசர்களின் முதல் இலக்கணம் பணிவு, மற்றவர்களை மதித்தல். பூவுலகில் அரசர்கள் என்னை பணிவதே மரபு. நீ என்னை பணிந்து எனக்கு வழிவிட வேண்டும். இல்லையேல் விபரீதத்தை சந்திக்க நேரிடும். அரசே, ஏதோ விபரீதம் நிகழப்போவது போல் தெரிகிறது. வாருங்கள், போய்விடலாம். பேடியே, உனக்கு அச்சமாக இருந்தால் நீ ஓடி போய்விடு. நீ இருப்பது என் உலகத்தில். தேவேந்திரனோடு சரிசமமாக அமர்ந்தவர்கள் என் மூதாதையர்கள். என் சக்தியின் மகிமை உன் போன்ற மூடர்களுக்கு தெரியாது. பெயரை மாற்றிக் கொள்கிறாயா அல்லது ஆயுதம் ஏந்தி சாகப் போகிறாயா? ஏன் விசித்ரா, இங்கே குவிந்திருக்கும் இளவரசிகளின் ஓவியங்களை பார்த்தால் உனது அண்ணன் குழம்பித்தான் போவான். எங்கே உனக்கு இந்த ஓவியங்களில் எந்த பெண்ணை பிடித்திருக்கிறது? எனக்கு சித்ராங்கதா, என்னால் தான் உனக்கு மரணம் என்பதை நான் நன்கு அறிவேன். அதனால்தான் நான் உன்னை விட்டு விலகிச் சென்றேன். நீ விடாமல் மரணத்தின் அருகில் வந்து விட்டாய். முடிந்தால் பிழைத்துக்கொள். சித்ரங்கா, 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 சித்ரங்கா. அண்ணா, நீங்கள் எப்போதும் சொல்வீர்களே, உன் முன்கோபம் தான் உன் முதல் எதிரி என்று. அது இப்போது உண்மையாகிவிட்டது. என் அகந்தையே என்னை கொன்று விட்டது.
என்னை மன்னியுங்கள் அண்ணா, என்னை மன்னியுங்கள், என்னை மன்னி. சித்ராங்கதா, சித்ராங்கதா, சித்ராங்கதா. மன்னித்து விடுங்கள் அரசே. என் மீது தவறு இருந்தால் என்னை தண்டியுங்கள். அரசியே, நமது மூத்த இளவரசர் சொர்க்கம் அடைந்து விட்டார். மகனே, சித்ராந்தகன் இறந்து 1 வருடம் கடந்து விட்டது. மகாராஜனின் உடலை எரித்த தீயின் நாக்குகள் குளிரும் முன்பாகவே மகனும் பலியாகிவிட்டான். பூனை குட்டிகளைப் போல மரணம் அரண்மனை எங்கும் மிகச் சாதாரணமாக உலவத் தொடங்கிவிட்டது. ஹஸ்தினாபுரத்தின் மேல் நரகத்தின் இருள் படர்ந்து விட்டது. எங்கு நோக்கினும் வெளிச்சமில்லை. அனாதை போல் காட்சியளிக்கும் இந்த தேசம் கரையேறப் போவது எப்பொழுது? எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல இருக்கிறது. பீஷ்மா, எனக்கு வழிகாட்டும் பொறுப்பு உன் கையில் தான் உள்ளது. அம்மா, விரைவில் நிலைமை மாறும். மனதில் அவநம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அரசியாரே, குடும்பத்தில் ஒரு நல்லது நடந்தால் எல்லா மகிழ்ச்சிகளும் தானே மீண்டு வரும். ஆம் பீஷ்மா, நாடு மீண்டு வர வேண்டுமென்றால் அமைச்சர் கூறியது போல் ஏதேனும் ஒன்று நிகழத்தான் வேண்டும். விசித்திர வீரியனுக்கு உடனே திருமண ஏற்பாட்டை செய். திருமணம் முடிந்தவுடன் அவனுக்கு பட்டம் சூட்டிவிடலாம். அம்மா, என் உடல்நிலையை பற்றி தெரிந்தும் என் திருமணத்தை பற்றி பேசுகிறீர்களே. நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. நான் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவன். விசித்ரா, சத்திரியர்கள் திருமணம் செய்து கொள்வது கூட நாட்டின் நலத்தை உத்தேசித்தே. என் உடலின் மீது கூட எனக்கு அதிகாரம் இல்லையா? இல்லை, இருக்க முடியாது. தாங்கள் கருணை இல்லாமல் பேசுகிறீர்கள் தாயே. மகனே,
சத்தியவதி உனக்கு தாய் மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசி. தேசம் தலைவனையும் இழந்துவிட்டது, தலைவனின் முதல் வாரிசையும் இழந்துவிட்டது. நம் நாட்டின் எதிரி மன்னர்களுக்கு நாமே வழிகாட்டி ஆகிவிடக்கூடாதல்லவா? ஆகையால் நாட்டின் நலம் கருதி நான் சில முடிவுகளை எடுப்பேன். அதன்படிதான் நீ நடந்து கொள்ள வேண்டும். அம்மா, சந்தனு மகாராஜா சந்ததியில் அவர் மகன் என்ற முறையில் நான் அரசனாக பட்டமேற்றுக் கொள்கிறேன். ஆனால் திருமணம் எனக்கு வேண்டாம். விசித்ரா, விவரம் தெரியாமல் பேசாதே. திருமணம் செய்து கொள்ளாமல் நீ அரசனாக முடியாது. இது நம் முன்னோர்கள் நமக்காக செய்து வைத்த அரசியல் சட்டம். இதை நாம் ஒருபோதும் மீறக்கூடாது. மகனே, உன் உடல்நலம் கருதியே நீ திருமணத்தை மறுக்கிறாய் என்பதை நான் அறிவேன். கவலை வேண்டாம். பாரத வருஷத்தின் மிகச்சிறந்த வைத்தியர்களை கொண்டு உன்னை பரிபூர்ணமாக குணமடைய செய்துவிட முடியும். அம்மா, நான் கூறுவதை விசித்ரா! கொஞ்சம் அமைச்சரே, அரசியாரே, திருமணத்திற்கான ஏற்பாட்டை உடனே செய்யுங்கள். அம்மா, என் வார்த்தைகளுக்கு தங்களால் செவிசாய்க்க முடியாதல்லவா? என் அவஸ்தைகளை ஒருபோதும் புரிந்து கொள்வதே இல்லை தாங்கள். பீஷ்மா, என்ன முடிவு எடுப்பது என்பதை நீயே இறுதியாகச் சொல். ஆமன்னையே, தாங்கள் கூறியது போல் விசித்திர வீரியனுக்கு உடனே பட்டம் சுட்ட வேண்டும். ஆனால் அதற்கு முன் அவன் திருமணத்தை முடிக்க வேண்டும். ஆம், சித்ராங்கதனின் திருமணத்திற்காக அத்தனை இளவரசிகளின் ஓவியங்களும் திருமண வேண்டுகோளோடு வந்திருந்ததே. ஆமாம் அரசியாரே, 54 தேசங்களிலிருந்தும் ராஜகுமாரிகளின் ஓவியங்கள் வந்துள்ளன. அவர்களுடைய மடல்களும் வந்துள்ளது. நல்லது. அந்த ஓவியங்களிலிருந்து ஓரிரு இளவரசிகளை நீயே தேர்வு செய்துவிடு. அரசியாரே, அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன? இளவரசன் சித்ராங்கதனுக்கு பெண் கொடுக்க எல்லா தேசங்களில் இருந்தும் தயாராக இருந்தார்கள். ஆனால் விசித்திர வீரியனை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஏன்? இளவரசர் உடல்நலம் பற்றிய செய்தி எல்லா அரசர்களுக்கும் சென்று விட்டது. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், காசி அரசர் இளவரசர் விசித்திர வீரியரின் உடல்நலம் பற்றிய மருத்துவச் சான்றையும் சேர்த்து அனுப்ப சொல்லி இருக்கிறார். அம்மா, வரச் சொல்லி இருந்தீர்களாமே? ஆம் பீஷ்மா, ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அது விஷயமாக உன்னுடன் ஆலோசிக்க வேண்டும். நல்லது, சொல்லுங்கள் அன்னையே. விசித்திர வீரியன் ஹஸ்தினாபுர பேரரசின் ராஜ்ய பாரத்தை ஏற்று பாரத தேசத்தை ஆள வேண்டும் என்பது உனது விருப்பம் அல்லவா? ஆம் அன்னையே. அதற்கு தடையாக இருப்பது விசித்திர வீரியனுக்கு பெண் கொடுக்க தயங்கும் சிற்றரசர்கள். ஆம். நாம் பெண் கேட்பது, அவர்கள் கொடுப்பது, இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் தள்ளி போகலாம், நடக்காமல் கூட போய்விடும். காசி தேசத்தில் சுயம்பரமாம். தேவதைகளாக அழகிலும் வீரத்திலும் அம்பை, ஓவியத்தில் அம்பிகா, நாட்டியத்தில் அம்பாலிகா. மூவரும் எனக்கு மருமகள்களாக வர தகுதியானவர்கள். நம் நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான எதிர்கால ராணிகள். அவர்களை விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்கலாம் என முடிவு செய்துள்ளேன். நல்ல தேர்வு. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. ஆனால் என் கவலை விசித்திர வீரியனின் உடல்நிலை குறித்து. ஏற்கனவே அவர்கள் திருமணத்திற்கு சூசகமாக மறுத்திருக்கிறார்கள். ஆம்,
மறுத்திருக்கிறார்கள். கேட்பது கிடைக்காவிட்டால் நாமே எடுத்துக்கொள்ள வேண்டியதுதானே? புரியவில்லையே. பீஷ்மா, நீ அந்த சுயம்வரத்திற்கு சென்று அந்த தேவதைகள் மூவரையும் கவர்ந்து வா. அம்மா, ஏன் பதட்டப்படுகிறாய்? சத்திரியர்கள் பெண்களை சிறை எடுப்பது இயல்புதானே, தர்மத்திற்கு உட்பட்டதுதானே. என் சுதர்மத்திற்கு அது விரோதமானது. அதுவும் சுயம்வரத்தின் பொழுது தூக்கி வருவது என்பது இல்லை அம்மா, அது எனக்கு தவறாகப்படுகிறது. அந்த பெண்களை நீ ஒன்றும் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லையே, உனது தம்பிக்காகத்தானே சிறை எடுக்கப் போகிறாய். இல்லை அம்மா, இருந்தாலும் எனக்கு அது சரியாக படவில்லை அம்மா. அப்படியானால் நீயே ஹஸ்தினாபுரத்திற்கு அரசனாகிவிடு, எல்லா குழப்பங்களும் தீர்ந்துவிடும். அம்மா, என்னை பரீட்சித்து பார்க்கிறீர்களா? அரச பதவி ஏற்க மாட்டேன், மன்னராக அமர மாட்டேன், திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று நான் எடுத்த சபதத்தை என்னையே மீறச் சொல்கிறீர்களா? சரி, அப்படியானால் நம் குடும்பத்துடன் காட்டுக்குள் சென்று கனி கிழங்குகளை தின்று தவம் செய்வோம். இங்கு நாட்டுக்குள் நரிகளும் நாய்களும் புகுந்து ஆட்சி செய்யட்டும். அம்மா, என்னம்மா சொல்கிறீர்கள்? பிறகென்ன? விசித்திர வீரியனிடம் திருமணத்தை பற்றி கேட்டால் உடல்நிலை என்கிறான், உன்னிடம் கேட்டால் தர்மம் என்கிறாய். நான் யாரிடம் எதைத்தான் பேசுவது? உன் தந்தை இறந்த போதே உடன்கட்டை ஏறி நானும் என் வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் எனதான் நினைத்தேன். ஆனால் அப்பொழுது நீ கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றாய். பீஷ்மா, நமது ஹஸ்தினாபுர ராஜாங்கம் நாம் எடுக்கும் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டது. எனது முடிவு, நீ காசி சுயம்பரத்திற்கு சென்ற அந்த 3 தேவதைகளையும் கவர்ந்து வருவது, விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வைப்பது. உனது முடிவு? இன்னும் 2 நாட்களில் சுயம்பரம். காடா நாடா என்று முடிவை உன்னிடமே விட்டு விடுகிறேன். காடா நாடா என்று முடிவை உன்னிடமே விட்டு விடுகிறேன். நிறுத்து! பீமதேவரே, நீர் இன்னும் சுயமுற முறையை படிக்கவில்லையா? இல்லை, எடுத்துச் சொல்வதற்கு உன்னிடம் அமைச்சர்கள் இல்லையா? என் அனுமதி இல்லாமல் எவரும் என்னை தொட நான் அனுமதிக்க மாட்டேன். இருவரும் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வாருங்கள். மயானத்திற்கு வந்து சேரும் போது இடது காலை எடுத்து வைத்தால் என்ன, வலது காலை எடுத்து வைத்தால் என்ன? பிறகு முடிவு உங்கள் கையில். மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம். மகாபாரதம் மகாபாரதம் மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி